ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்களெல்லாம் நாங்கள் பேட்டி எடுத்துகிட்டு வரோம். ஒவ்வொருத்தரும் அவங்க நினைவுகள்லேருந்து பல விஷயங்களை சொல்கிறாங்க. சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தலைப்பில் நாங்கள் எடுக்கும்போது அவங்க மனசில் என்ன உண்மையான விஷயங்கள் இந்த கோயிலில் பாபாவால் முடிஞ்சிருக்கோ அதை அவங்க இங்கே நினைவு கூறுறாங்க. சில பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு அவங்க நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அது முடியுன்றதுக்கு இவங்க சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உண்மையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாட்சியாக அமையும். நன்றி மேடம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். உங்கள் பேர்? என்னோட பேர் சித்ரா. நீங்கள் கற்பகம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேடம்? கொரட்டூர்லேருந்து வரீங்க. நீங்கள்? செஞ்சிலேருந்து வந்திருக்காங்க. கொரட்டூர். நீங்கள் அவங்களுக்கு மாமியார் வேணும். அவள் உங்களுக்கு பேத்தி வேணும். நீங்கள் எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? ஒரு 6-7 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. இந்த 7 வருஷமாக நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அதில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்தால் முடியுன்றதுக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக அமையிருவீங்க. இப்போது உங்கள் நினைவுகள்லேருந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் இங்கே பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். சொல்லுங்கள் மேடம். எங்களோட பார்த்தீங்கன்னா ஊரில் மாமனார் சொத்தில் ஒரு 7 ஏக்கராக்கு இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக முடியாது, ரொம்ப வருஷமாக 14 வருஷமாக முடியாது இருந்துச்சு. பாபா கிட்ட நாங்கள் 2 பேரும் வேண்டிட்டு 9 நாள் சுற்றின உடனே பாபா இப்போ தான் எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாரு. அங்கே நாங்கள் வீடு கட்டியே சந்தோஷமாக இருக்கோம். இது நடக்க முடியாத ஒரு விஷயம்னு நினச்சிங்க. இவ்வளோ ஏக்கர் விஷயத்தை வேறு யாரோ உங்கள் சொந்தக்கார் அதை கையில் வச்சுருந்தாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அதை இறைவன் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அது அவர் சுமூகமாக முடிச்சு கொடுத்துருக்காரு உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்தீங்க, உங்கள் அண்ணியோடைய விஷயத்துக்காக வந்தீங்க. அது என்னன்னு சொல்லுங்கள். அது பார்த்தீங்கன்னா எங்களோட அண்ணி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாத இருந்தாங்க. ஒரு 4 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்தாங்க. நம்பிக்கைன்ற பேரில் ஒரு 9 நாள் சுற்றினாங்க. சுற்றிட்டு அவங்க 2 பேரும் அபிஷேகமும் பண்ணாங்க. அபிஷேகம் பண்ணி 2 மாதத்தில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி இப்போ ஒரு ஆண் குழந்தைய, அழகான ஒரு ஆண் குழந்தைய பிறந்துச்சு பாபாவோட அருளால். என்ன பேர் வச்சுருக்காங்க? பேர் பார்த்தீங்கன்னா தர்ஷன். இப்போ அடுத்த குழந்தை ப்ரெக்னென்ட்டாங்க. ஆமாம், அடுத்து மறுபடியும் இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. இது ஒரு நல்ல தருணம் உங்களுக்கு. குழந்தை இல்லைன்றதுக்கும் நீங்கள் வீடு கட்டுறதுக்கும். அதனால் ஒரு இடம் நமக்கு முடிஞ்சு கொடுக்குதுன்னா அது கடவுளுடைய அருள் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இவளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இப்போ இவ எதுக்காக நீங்கள் சாமிகிட்ட ஒரு பத்திரிக்கை வச்சு நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னா இவளுக்காக நீங்கள் என்ன வேண்டிட்டு இருந்தீங்க? இவளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு நல்லபடியாக நல்ல மாப்பிள்ளையாக நம்மளுக்கு அமையணும், நல்லபடியாக கல்யாணம் ஆகியிருக்கணும்ட்டு. இப்போ அதே மாதிரி ஜாதகம் வச்சு வேண்டதுனால இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல வரணும் கிடச்சிட்டாங்க. இப்போது நல்ல வரணும் கிடச்சி இப்போ நாங்கள் பத்திரிக்கை அடித்தாச்சு. கல்யாணமும் பாபாவோட அருளால் முடிஞ்சிச்சு. இப்போ கல்யாணம் மார்ச் 2ஆம் தேதி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. இப்போ கல்யாணம் மார்ச் மாதம் வச்சுருக்கீங்க இல்லையா? உனக்கு நல்லபடியாக திருமணம் ஆகிறது மட்டும் இல்லை, பின்னாடி ஒரு கிருஷ்ணரும் உனக்கு வரத்துக்கும் உன்னுடைய வாழ்க்கைகள் சுமூகமாக போகிறதுக்கும் இவங்க ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க உனக்கு. இன்றைக்கி நீ நன்றி சொல்ல வந்திருக்க சாமிக்கு. பத்திரிக்கை வச்சுட்டு நன்றி சொல்ல வந்திருக்க. உன்னுடைய வாழ்க்கை சுமூகமாக அமையட்டும். உங்களுடைய விஷயங்களும் நீங்கள் உங்களுக்காக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காகவும் நீங்கள் நிறைய விஷயங்களை சாமிக்காக வேண்டி செஞ்சுருக்கீங்க. தொடர்ந்து உங்களுக்கு பாபாவுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைப்பதற்கு கண்டிப்பாக நல்ல அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயில் மூலிமா கிடைக்கும். இதுக்கு நீங்கள் திருப்பி ஒரு விஷயங்களும் சொல்லுவீங்க, எங்களுக்கு இது முடிஞ்சது அது முடிஞ்சதுன்னு சொல்லும்போது இந்த விஷயங்களை பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் முடியுமா அப்படின்னு அவங்க இயங்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் நிச்சயமாக அது முடியுன்றதுக்கு நீங்கள் ஒரு நல்ல சாட்சியாக அமைஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். நன்றி, வணக்கம்.